ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். மென்டல் அபிலிட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருஷங்களில் வந்து இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா எளிய வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். எளிய வட்டி விகிதம் ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 வருடம்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம். இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தொகை எப்படி ஆகுதான் 2ஆக மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா மொத்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 15 வருஷம் கழிச்சு எவ்வளோ வரும் அப்படின்னா, ஏற்கனவே எவ்வளோ அசல் போட்டோமோ அது மாதிரி 2 மடங்காக வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. போட்ட அசலை விட 2 மடங்காக வரும். A = 2P அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இதுக்கு 2 முக்கியமான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு A = P + SI அப்படின்னு. ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தொகை. நம்ம ஒரு அமௌண்ட் போட்டிருக்கோம், 3 வருஷம் கழிச்சு இவ்வளோ தொகை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த தொகை தான் ஏ. பி அப்படின்றது அசல். நம்ம எவ்வளோ பணத்தை வந்து பேங்க்கில் வச்சுருக்கோமோ அதுதான் வந்து பி. ஸ்டார்டிங்கில் போய் போடுறோம்ல, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு வேணும், அதுக்காக நான் ஒரு தொகையை டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு போய் போடுறது, அதான் பி. இந்த எஸ்ஐ அப்படின்றது நம்ம எவ்வளோ வருஷம் கழித்து வாங்குகிறோமோ அத்தனை வருஷத்துக்கான வட்டி. இதுதான் வந்து எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ ஏ அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, 2P = P + SI அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு எவ்வளோ வரும், SI = 2P - P ஆகிடுமா. அப்போனா வட்டி எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அசலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அசல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, P × N × R/100. சரியா. நெக்ஸ்ட்டு என்ன போடலாம் அப்படின்னா, SI தனி வட்டி = P = P × P என்னன்னு நமக்கு தெரியாது, அப்படியே எழுதிக்கிறோம். N = 15 × R/100 அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. PP ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. R = என்ன அப்படின்னா 100/15 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். 5ஆம் வாய்ப்பாடால் வந்து என்னென்னா கேன்சல் பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும். 5 3 15, 5 2 வரும் 10, இன்னொரு 0 இருக்குது. 20/3 அப்படின்றது தான் நம்மளுக்கு வரும். இந்த 20/3 வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு வரது அப்படின்னு பாருங்கள். 20/3 இருக்குது. 3 6 வந்து 18 அப்படின்னு வரும். மிச்சம் 2 இருக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எதை எடுத்து எழுதுவோம் அப்படின்னா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மேலே இருக்கிறத எடுத்து எழுதுவோம். சாரி, எவ்வளோ வரும்னா 6. மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கீழே வந்து டிவைடட் பையில் எவ்வளோ இருக்குன்னா 3% இருக்குது. அப்போனா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 2/3 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா. 6 2/3 அப்படின்றது தான் நம்மளுக்கான வட்டி விகிதம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளத்தோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.